வெல்கம் டு மதுரை மாம்ஸ் கிச்சன். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில்லி எக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 முட்டை எடுத்து வேக வச்சு நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அதை மைதா மாவு 3 டீஸ்பூன், 3 ஸ்பூன் தெரியாது, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் 3 ஸ்பூன் கரெக்டாக அந்த ஸ்பூனில். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 ஸ்பூன் இதில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு போடுறத காட்டில் தண்ணி நல்லா தேவையான அளவு ஊற்றி நல்லா உங்களுக்கு முட்டையை நல்லா டிப் பண்ணி எடுக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. நல்லா இந்த மாதிரி பதமாக வரணும். கட்டியாக வச்சிடாமல் மாவை நல்லா இது பண்ணுங்கள். உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட வடைச்சட்டி தான் இருந்துச்சு. அதை நல்லா காய வைங்க. அடுப்பில் காய வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்குவோங்க. எண்ணெய் நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டு முட்டையை அதில் முக்கி இதில் மாவில் முக்கி இந்த மாதிரி உள்ளே போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒன்றும் ஆகாது. கரு விடாம மட்டும் பார்த்துக்கோங்க, தீஞ்சிடாமல். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி எடுத்து திருப்பி போடுங்க ஒருக்கா. ஃப்ரண்ட் சைடும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவையான அளவு நறுக்கிக்கோங்க. இஞ்சி, 2 பல் வெள்ளைப்பூடு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் பொடி பொடியாக நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி நல்லா பொரிச்சிட்டு அது மேலே வெங்காயம், குடமிளகா இதெல்லாம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிறாமல் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நறுக்குங்க. பொடியாக நறுக்கிறாதீங்க.
இன்னும் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஊற்றுங்க, ஒரு 2 ஸ்பூனு. நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன், அதனால் கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அதில் அந்த முட்டையில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு ஃபுல்லாக குழக்கலான்னு ஆக்கிடாமல் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி அரை வேக்காட்டிலே இது பண்ணுங்கள். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அது பாட்டில் வேகட்டும். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் கரெக்டாக சேரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இறக்கி ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுவையோ சுவை. ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்படியே கமெண்ட்டில் ரெசிபி நல்லாயிருக்கா என்னன்னு சொல்லிடுங்க. அது கொஞ்சம்